நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டை என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக பிரமாண்டமான என் மனைவி சமைச்சு பாவம் வேர்த்து விழுவிழுத்து போச்சு. பாவம் புட்டுக்கிட்டுலாம் வச்சா எல்லாமே பூரா அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் மாதிரி ஈரமாகி போச்சு. பரவாயில்ல, உன் சமையலுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்டி. சாரி அடின்னு சொல்லக்கூடாது. உன் சமையலுக்கு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், நன்றி கூறுறேன். உலகத்திலே என் முன்னாடி மாதிரி இருடா டைமிங் மறந்துடு அப்பா டைலாக. உலகத்திலே என் முன்னாடி மாதிரி யாரும் சமைக்க முடியாது. இன்றைக்கி தக்காளி பிரியாணி நம்ம வீட்டில். தக்காளி சோறு சாப்பிட்ருப்பீங்க, தக்காளி பிரியாணி சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டில்? இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசியம், முட்டை பொரியல். இது என்னது? முட்டை ஏன் பேச முடியலையா? ஓகே, என்ன ஒன்று ஆஹா சார், தரமான பிரியாணி. ஆமாம், பின்னாடி பிரியாணிடா. இது வா வா க்ளோஸ் வா. தூக்கி எடுப்பா கேமராவை. அப்படி போடு. இந்த லூஸ் மாதிரி உங்களுக்கு கத்திட்டு பாருங்க. ஓகே, செம்ம சூடாக இருக்குடா. முதல்ல சமைச்சவங்களுக்கு போட்டுருவோம் மேடத்துக்கு. நல்லா கிண்டியாச்சு. எச்சி ஊறுதுரு இப்பயே. இந்த வீடியோவை எங்கள் சாரு ராமநாதர் சார் பார்த்தாருண்டா, மணியண்ணே சரியான சாப்பாடுவார். கணக்கு போல பார்த்தாருன்னா அடடா சூப்பர் ஆண்டுவார். ஓகே, இல்லை ஆறு சூட இருக்குது, ஆறி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க நல்லா. அட சாப்பிடுங்க, அதெல்லாம் வீடியோவில் ஒன்றும் தெரியாது. பெரிய திங்க தெரியாம மாதிரி பார்ப்பைய. நண்பர்களே, இது எனக்கு நண்பர்களே, சுட நண்பர்களே, தக்காளி சோறு நீ விட்டு விழுந்து விழுக்கிற நண்பர்களே. அப்பா சரியான சூடு. கொஞ்ச நேரம் போடுங்க, ஆறட்டும். நண்பர்களே, சூப்பர் பிரியாணி சாப்பாடு ரெடி ஆகிடும் நண்பர்களே. தரமான சாப்பாடு. அடுத்து நான் ஆஹா இருங்க, ஒரு நிமிஷம் ஆகுது. இருக்குடா. உருளைக்கிழங்கு மசிய நண்பர்களே. வெள்ளைப்புடங்கள் எடுத்து போடு. உனக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கு, அம்மாக்குது. நமக்கு எனக்கு வந்து வெள்ளைப்பூடா தேடி எடுக்கணும். நல்லா இருக்கும் வெள்ளைப்பூடு மசி, நல்லா இருக்கு. ஓகே நம்பளே, இப்போ ஆமாம் இல்லை எக் ரோஸ்ட் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க தேவைப்படுறது அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான்.